Hi friends, இன்னைக்கு வந்து ஸ்மார்ட் போயிருந்தேன் மளிகை ஜாமான் வாங்க. நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு சாம்பார் பொடி வாங்கினேன். அப்புறமாட்டிக்கு கறி மசால் பொடின்னு சொல்லி இருந்துச்சு, அது வாங்கினேன். அப்புறம் ஆஃபர் போட்டிருந்தாங்க, இட்லி பொடி 1 வாங்கினா 1 ஃப்ரீன்னு சொல்லி, அதனால் இது வாங்கினேன். அப்புறம் பருப்பு பொடி வந்து 2 வாங்கினா 1 ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க, அதோட அதுவும் நான் எடுத்துட்டேன். என் மகனுக்கு பருப்பு பொடி ரொம்ப பிடிக்கும், அதனால் எடுத்தேன். அப்புறமாட்டிக்கு ஒரு டீ தூள் வாங்கினேன். அப்புறம் முந்திரி பருப்பு, அப்புறம் உப்பு, மிளகு, சீரகம், இது வந்து சோம்பு, சீரகம் இல்லை பெருஞ்சீரகம், இதுதான் சீரகம், இது பெருஞ்சீரகம், இது வந்து சீரகம். இதெல்லாம் வந்து பொருட்கள். வந்து மிக்சர் ட்ரை ஃப்ரூட்ஸ், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் வந்து இந்த ஒன்று இருக்கும், அது ஒரு விதை மாதிரி வரும், அதில் அதை உடச்சி சாப்பிட்டா அதுக்குள்ளே ஒன்று இருக்குதும், அதனால் இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது எல்லாமே சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாதாம் வாங்கினோம். அப்புறமாட்டிக்கு தலியா வாங்கினோம். இது வந்து காலையில் வந்து பால் போட்டு கிண்டி கொஞ்சம் சீனி போட்டு கொடுத்தா சூப்பராக முடிஞ்சிடும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. என் வீட்டுக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதனால் வாங்கினேன். அப்புறமாட்டிக்கு அரிசி மாவு, இது வந்து நான் வந்து ஏதாச்சும் ஒரு பொரியல் பண்ணுறேன், சிக்கன் ஃபிஷ் பண்ணும்போது இது எனக்கு கம்பல்சரியாக தேவைப்படும், அதனால் அதை வாங்கியிருக்கேன். அப்புறம் எப்பயும் போட இந்த பாத்திரங்கள் இருக்குது, சிங்க் க்ளீன் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க, பாத்திரங்கள் வைக்கலாம். அப்புறம் எல்ஜி வந்து பெருங்காயம், எங்கள் அம்மா எப்பவுமே இதுதான் எனக்கு வாங்க சொல்லுவாங்க, அதனால் வாங்கியிருக்கேன். அப்புறம் வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கினேன். இதெல்லாம் வந்து நான் பெரிய பெரிய பாக்கெட்டில் இருந்துச்சு, நான் வேஸ்ட்டாக இருந்துன்னு சொல்லிட்டு நான் வந்து அளவு பார்த்து வாங்கினேன். இது வந்து ஒரு 200 கிராம் தான் இருக்கும் நினைக்கிறேன். அப்புறமாட்டிக்கு இது வந்து பாசி பயிறு, இது பச்சை கலரில் இருக்கும், இதில் தோசை சுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும், அதனால் வாங்கினேன். இது வந்து 200 கிராமுக்கும் கம்மியாக தான் இருக்குது, போதும், இதுவே அதிகம். அப்புறமாட்டிக்கு சீரக சம்பா அரிசி வாங்கினேன். இதில் வந்து பிரியாணி போட்டால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இது வாங்கினேன். அப்புறமாட்டிக்கு இது வந்து பாஸ்மதி ரைஸ், வந்து ரொம்ப நீளமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது ஓப்பன் பண்ணுவேன். இந்த அரிசியை பாருங்களேன், செம்மையாக நீளமாக இருக்கும். ஆக்சுவலாக இது நார்த்தில் வந்து 80 ரூபா 85 ரூபா இருக்கும். இங்கே வந்து 105 ரூபா 110 ரூபா கிலோ. 1.5 கிலோ வாங்கினேன். செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் பிரியாணி பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஸோ வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வந்து அமுல் பவுடர் வந்து எனக்கு வந்து டீ குடிக்கும் போது சிலருக்கு பால் இல்லாத வச்சதுக்கு இது யூஸ் ஆகும், அதனால் வாங்கியிருக்கேன். வடகம், புதினா வடகம், இது நல்லா அழகாக இருந்துச்சு. வரும்போது நாங்கள் பேக் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வரும்போது உடஞ்சி நொறுக்கி அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இது வந்து மக்ரோனி, எனக்கு வந்து பாஸ்தா இதெல்லாம் கொஞ்சம் பிடிக்கும், செய்ய நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதுக்காக வேணாம். வேறு யாருமே பிடிக்காது, எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நான் செஞ்சு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன், இதுக்கப்புறம் இதெல்லாம் கட் பண்ணிட்டேன். அப்புறம் இது வந்து அன்ஹெல்தியான ஃபுட்டு தான், ஆனால் வந்து சாப்பாடு இல்லாத நேரத்தில் கை கொடுக்கும். ஒன்றுமே இல்லை காலையில் டிஃபனுக்கு அப்படின்னா இது கை கொடுக்கும், அதனால 2 வாங்கியிருக்கேன். அப்புறம் எப்பயுமே நான் போனால் ஊதுபத்தி வாங்குவேன், எங்கள் அப்பாவும் வாங்குவாங்க, நானும் ஒரு மாதிரி வாங்குவேன், அதனால் வாங்கியிருக்கு. எனக்கு ரோஸ் ஃப்ளேவர் தான் எல்லாத்துலேயுமே பிடிக்கும், அதனால வாங்கினேன். அப்புறமாட்டிக்கு இது வந்து ஃப்ளோர் கிளீனர் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இது எப்படின்னா இந்த மாதிரி ஒரு லிக்விட் இருக்குது, இந்த டப்பாக்குள்ளே வந்து இந்த லிக்விடை ஊற்றி தண்ணி ஊற்றணுமா, தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம அந்த மந்த்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது எப்படி இருக்குன்னு தெரியல, நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம்
இந்த மாதிரி ப்ரெஷ்ஷெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். என் வீட்டுக்காருக்கு உண்டான ப்ரெஷ் இது என் மகனுக்கு. இந்த பெண் எப்படி வந்துச்சுன்னே தெரியல. அதுக்குள்ள இந்த லிஸ்ட்டுக்குள்ளே எப்படி வந்துருக்குன்னே தெரியல. ஒருவேளை எங்கள் அப்பா வாங்கி இதை என் மகனுக்கு கொடுத்தாங்களா எனக்கு தெரியல. க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் எனக்கு தோணுச்சு, சிங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்னு, அதனால் வாங்கினேன். அப்புறம் வீடு கழுவும் போது நான் இது மாதிரி உள்ள டெட்டால் போட்டு கழுவுவேன் எப்பயுமே. அப்புறம் இது வந்து முகி வந்து எப்பவுமே ஸ்மெல் நல்லாயிருக்கும். அந்த முகியில் வந்து நாங்கள் துவைக்கிறதுக்கு எப்பயுமே வாங்குவோம். இப்போ வந்து புதுசாக வந்து இதை போட்டிருக்காங்க போல், சரி இதையும் யூஸ் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது ஒன்று வீடு க்ளீன் பண்ணுறது ஒன்று. அப்புறமாட்டி ஒரு கத்தி வாங்கினேன், நல்லா யூஸ் ஆகும் நினைக்கிறேன், பார்ப்போம். வீடியோ போடும்போது இதை வச்சு தான் இனிமேல் கட் பண்ணுவேன். அப்போ பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்கு. அப்புறமாட்டிக்கு ஒரு ஹேண்ட் வாஷ் வாங்கினேன். எனக்கு எப்பவுமே ஏதாச்சும் ஒன்றுனா சிங்க்கு பக்கத்தில் ஒரு ஹேண்ட் வாஷ் இருக்கணும், அதனால் வாங்கியிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்லேயே நான் காமிக்க மறந்துட்டேன் போல. கிஸ்மிஸ் நம்ம அந்த முந்திரி இதுகளோட சேர்த்து காமிக்க மாட்டேன், தனியாக போய் ஒதுங்கிடுச்சு. ஓகே, அடுத்தது காமிக்கிறேன். அப்புறமாட்டி இது வந்து கிளாஸ் ஸ்டாண்டுன்னு போட்டுருந்துச்சு. எனக்கு வந்து கப்பு நிறைய நான் வச்சுருக்கேன். அந்த கப்புக்கான ஸ்டாண்டுன்னு போட்டுருந்துச்சு. ஸோ இது எப்படி யூஸ் ஆகும்னு தெரியலை. நம்ம வந்து பிடிச்சிடலாங்க. ஓகே, இதில் வந்து ஒரு கிளாஸையும் மாட்டி வச்சுக்கணுமா. என்கிட்ட நிறைய கப்பு இருக்குது. கப்பு ஃபுல்லாக சும்மா கவுத்தி வச்சுருக்கேன், அதனால் இது வாங்கினேன். 178 ரூபா போட்டுருந்துச்சு இந்த ரேட்டு. 179 ரூபா போட்டிருக்கு. ஆனால் பில்லில் எப்படியும் ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் குறைச்சி தான் வந்திருக்கும். 10% கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க. எப்படி ஒரு 17 ரூபா குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்புறமேட்டுக்கு எப்பயும் கூட இந்த சாப்பிட்றதுக்கு என்னுடைய பசங்களுக்கு எப்பயுமே இது மாதிரி திங்கிற ஐட்டங்கள் வாங்கிட்டு வருவேன். இது வந்து சும்மா பன்னீர் செய்யும் போது தேவைப்படும், ஏதாச்சும் தோசை போடும்போது தேவைப்படும், அதுக்காண்டி வாங்கினேன். சாக்லேட்ஸு இதெல்லாம் அள்ளி போட்டிருக்காங்க, இதெல்லாம் பில்லு போட்டு வந்திருக்காங்க. அப்புறமாட்டி இந்த கொஞ்சம் மூளை இறக்க வாங்கினேன், இருக்குது இதெல்லாம் ஒரு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு எதுக்காச்சும் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது வாங்கினேன். அப்புறமாட்டி எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் 2 கிளாஸ் வாங்கினேன். எப்பயுமே நான் போனேன், அந்த கிளாஸ் வாங்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இது கம்மி தான், 50 ரூபா தான் போட்டுருந்துச்சு ஒரு கிளாஸு, அதனால் 2 எடுத்து வந்தேன். அப்புறமாட்டிக்கு இது வந்து மில்க், இதில் வந்து ஸ்மெல் வருமா. இது வந்து என்ன ஃப்ளேவர்னா வெனிலா ஃப்ளேவர் வருது. சாக்லேட்டாக இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். சரி, வெனிலா தான் இருந்துச்சு, அது ஒன்று தான் இருந்துச்சு, அதனால் இது வாங்கினேன். இது வந்து 100 ரூபா போட்டிருக்கு. யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு. அடுத்து வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தேன். இது வந்து 600 ரூபா போட்டிருக்கு. ஆனால் எனக்கு 400 ரூபாய்க்கு கிடச்சிச்சு. ஸ்மெல் நல்லா இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ப்ளூ கலரு பிளாக் கலரோட ஸ்மெல் எப்பயுமே நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணும், அதனால் இது நாங்கள் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து கம்ஃபோர்ட் சாஃப்ட் டச்சில் உள்ள பிராண்டில் உள்ளது. இதுவும் ஆஃபரில் வந்துச்சு, சரின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ப்ளூ எப்பயுமே நல்லா தான் இருக்கும், அது மாதிரி வாங்கணும். அப்புறம் சர்ஃப் எக்ஸல், அப்புறம் சென்சோடைன். இந்த மாதிரி பேஸ்ட்டெலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி சாஃப்டாக உள்ள பேஸ்ட்டெல்லாம் வந்து என் வீட்டுக்காரங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறமாட்டிக்கு ஒரு டாய்லெட் கிளீனரு, இந்த பேஸ்ட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஹார்டாக அப்படி காந்தரம் போட்டு அந்த மாதிரி ஹார்டாக உள்ள ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இந்த சிப் வாங்கினேன். இது வந்து நம்மளுடைய இந்த அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால வாங்கினேன். அப்புறம் பாத்திரத்தில் இருக்கிறதாட்டி இந்த பில் வாங்கினேன். அப்புறம் இதை நான் ட்ரை பண்ணது கிடையாது, புதுசாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். டோமேக்ஸ். அப்புறம் விம் ஜெல் எப்பவுமே இதுதான் யூஸ் பண்ணுவோம், அதனால இது வாங்கினேன். அப்புறம் இதுவும் ஒரு ஃப்ளோர் கிளீனர் தான், அப்பப்போ க்ளீன் பண்ணுறது சுத்தம் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன். இந்த வீடியோ வந்து எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் பார்க்கும்போது எனக்காக கழுவிக்கிட்டு இருப்பாங்க.
கழுவி ஊற்றுறதுக்கு வருவாங்க. ஏன்னா எப்பயுமே வந்து நான் வந்து நிறைய காசு செலவு பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோக்கு செலவாயிருக்குன்னு சொல்லி நான் வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். இப்போ எங்கள் அம்மா தங்கச்சி கழுவிக்கிட்டு இருப்பாங்க ஊற்றுறது தண்ணி. அப்புறம் இது வந்து ஸ்க்ரப், உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே தெரியும். அப்புறம் ஒரு டெட்டால். நெக்ஸ்ட்டு என் பையன் வந்து என்னுடைய காஸ்ட்லியான ஷாம்பு யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனுக்கு உனக்கு என்ன ஷாம்பு வேணும் தம்பின்னு கேட்டு அவனுக்காக இதை வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் நான் வந்து பியர் சோப் போடுவேன். அதில் வந்து இது இன்னைக்கு இந்த தடவை வந்து நம்ம ப்ளூ யூஸ் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு மவுத் ஃப்ரெஷ்னர் வாங்கியிருக்கேன். இது வந்து எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். நான் ஈவினிங் டைமில் வெளியில் போகும்போது எங்கேயாச்சும் போகும்போது யூஸ் பண்ணிப்பேன். கேட்டாங்களா? அப்புறம் வந்து கழுவுறதுக்கு எனக்கு சரியாக ப்ரெஷ் இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டு கழுவிக்கிட்டு இருந்தேன். அதனால இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இனிமேல் இதில் தான் நான் கழுவ போகிறேன். அப்புறம் வந்து நம்மளுடைய சிங்குக்குள்ளே போய் அடைச்சிக்கிறோம்ல, அதை க்ளீன் பண்ணுறதுக்காக இது வந்து 2 பிராண்டில் இருந்துச்சு. 2மே எடுத்துட்டேன். எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். அப்புறம் இது வந்து பாத்ரூம்குள்ளே வைக்கிறது. இது ஃபுல்லாக பாத்ரூமில் உள்ள ஐட்டம்ஸ். இது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. எனக்கு ரோஸ் ஃப்ளேவர் பிடிக்குன்னு சொல்லிட்டு ரோஸ் கலர் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி ஒரு ஸ்னைல் வாங்கினேன். இதுவும் ரோஸ் தான். ரோஸ் ஃப்ளேவர் பிடிக்கும்னால ரோஸ் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி இன்னொன்று. அப்புறம் லாஸ்ட்டாக இதில் உள்ள திங்ஸ் வந்து லாஸ்ட்டாக வந்து ப்ளஸ் அந்த அதில் வந்து யூஸ் பண்ணுற இந்த ஒரு கட்டி எடுத்து அதில் போட்டோன்னா, இந்த ஒரு உருண்டை எடுத்துக்கு அதில் போட்டோன்னா அது வந்து ப்ளூ கலரில் தண்ணி வரும். ஒவ்வொருத்தருக்கையும் க்ளீன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் வாங்கினேன். லாஸ்ட்டாக என்னோட பையனுக்கு வந்து பேம்பர்ஸ் முடிஞ்சு போச்சு. நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வர்றதுக்கு லேட் ஆகுறதுனால இதை நான் இப்போதைக்கு வாங்கியிருக்கேன். அப்புறம் 2 பன்னீர் வாங்கினேன். எனக்கு பன்னீர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் வாங்கினேன். என் மகனுக்கும் ரொம்ப பிடிக்கும். என் வீட்டுக்காருக்கும் பிடிக்கும். எல்லாத்துக்குமே பிடிக்கும். என்னோட குட்டி பையன் கூட சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது வந்து ஒரு நாள் தான் பத்தோம் இந்த 2 இதுவும். அப்புறமாட்டி ஒரு நெய் வாங்கினேன். இதுதான் இருந்துச்சு. சரி நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு 630 ரூபா போட்டிருக்கு. இது வாங்கியிருக்கேன். அப்புறம் மில்க் மேட். எப்போயாச்சும் பாயசம் பண்ணும்போது இதை போட்டால் பாயசம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வாங்கினேன். அப்புறம் நாட்டு சக்கரை வாங்கினேன். ஒரு சின்னதாக கடலை மாவு. இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது சாப்பிட்ற பொருள். இதெல்லாம் பார்த்தாலாம் அள்ளிக்கிறாங்க. அதனால் அவங்க தான் அள்ளி போட்டிருக்காங்க. ஒரு அப்பள பாக்கெட் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஷ்யூ வாங்கினேன். டிஷ்யூ எப்பவுமே தேவைப்படுற ஒரு திங்ஸ் எங்கள் வீட்டில். அப்புறம் ரெட் கலர்லேயும் எல்லோ கலர்லேயும் வந்து கேப்சிகம் வாங்கினேன். நான் வந்து பன்னீர் டிக்கா பண்ணும்போது தேவைப்படும். அப்புறம் கிரீன் கலர். அப்புறம் வந்து ப்ளூபெரின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரூட் சாப்பிட்டதே கிடையாது. சரி எப்படி தான் இருக்கும் டேஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது வந்து 250 ரூபா இந்த டப்பா. ஃபுல்லாக எல்லாத்தையும் காமிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இதோட முடிஞ்சிச்சு. இது கொஞ்சம் எடுத்து வைங்க, இன்னும் கொஞ்சம் காமிக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து கிளாத்துக்குள்ளே போகிறோம். அன்னைக்கு வாங்கின பெட்ஷீட் வந்து டிசைன் தான் நல்லா இல்லை, துணி நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு திரும்பி போயிட்டு இந்த இதை நான் எடுத்துகிட்டு வந்தோம். இதுவும் கிளாத் நல்லா இருந்துச்சு. 700 ரூபா, 699 ரூபா போட்டுருந்துச்சு. சரி நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆன்லைனில் வாங்கினேன், நல்லாவே இல்லை. அதனால கடையில் போய் பார்த்து வாங்குமேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதுதான் டிசைன் போட்டிருக்கு. இந்த ப்ளூ கலர் வராது, வேறு இது மட்டும் தான் வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் எனக்கு வந்து இந்த ஒரு நைட் ட்ரெஸ் மாதிரி இருந்துச்சு, இது வாங்கினேன். 500 ரூபா போட்டிருக்குது. இது நல்லா இருந்துச்சு. அப்புறம் என் வீட்டுக்காருக்கு 2 ஜீன்ஸ் எடுத்தாரு. 200 rupees தான். அதனால எடுத்துருக்காரு ஆளு. 2 எடுத்தாரு. ஒரு அவ்வளோதான் இதில். ஸோ மொத்தமாக வந்து நாங்கள் 9500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதனால இந்த சீனி, $2000 வாங்கினா ஒரு சீனி 9 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ஸோ வந்து நாங்கள் வந்து இன்னொரு 500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னா எங்களுக்கு இன்னொரு பொருள் கிடச்சிருக்கோம். அதை நாங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோம். 500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணதுனால 9500 ரூபாய்க்கு வாங்கினதுனால
இதெல்லாம் கொடுத்தாங்க. நான் தான் ஒரு 3 சீனியும் ஒரு கோதுமையும் போதும்னு சொல்லிட்டு வாங்கினேன். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என் வீட்டுக்காரர் பின்னாடி இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு வார்த்தையாக எடுத்து கொடுத்து என்னை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.